இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே ஆசீர்வதிப்பாராக. என்ற நாட்களிலே ஒரு நிமிட வார்த்தையானது நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதியானது யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை உங்கள் மத்தியிலே நான் வாசிக்கிறேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்நாட்களிலே கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக, கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு விரோதமாக அநேக புறஜாதிகர்கள் எழும்பினாலும், அநேக விரோதிகள் எழுப்பினாலும், அநேகமான கூட்டங்கள் எழுப்பினாலும், கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் அழுது புறம்பீர்கள். அது அந்த 16வது 1 வசனத்தை வாசிப்பீர்களானால், நீங்கள் இடலராதிகபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். ஆனால் ஏன்னா ஜெபாலயங்களுக்கு விரோதமாகவும், குடும்பத்திற்கு விரோதமாகவும், ஊழியக்காரனுக்கு விரோதமாகவும், ஊழியக்காரன் குடும்பத்திற்கு விரோதமாகவும், கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக இன்றைக்கு ஒரு பல்லஜன கூட்டங்கள் எழும்பி கொண்டுதான் இருக்கிறது. கிறிஸ்தவத்தை அழிக்க வேண்டும் என்று எல்லா பகுதிகளிலும் இணைந்து கொண்டு இருக்கிறது. ஆனாலும் உங்கள் குடும்பத்தையும், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையும், உங்கள் இல்லற வாழ்க்கையும், உங்கள் பிள்ளைகளையும் ஒரு சேதம் அண்ணாதபடிக்கு நீங்கள் அழுது கொண்டிருக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்த கண்ணீரோடு ஜெபம் பண்றீங்களா? கர்த்தர் உங்களை அழுகையின் அவங்க கண்ணீரெல்லாம் துருத்தில பிடித்து உங்களை இரட்டத்தனையான பலனான ஆசீர்வதிப்பார். மெய்யாகவே சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், ஆனால் உங்கள் உலகமோ சந்தோஷப்படும். ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நிச்சயமாக உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.